தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை திதி. இன்று காலை 10:29 மணி வரை பிரதமை, பின்பு துவிதியை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:22 வரை அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சந்திரன் மற்றும் சுக்கிரன் 1லையும், ராகு செவ்வாய் 2லையும், 8இல் கேது, 10இல் சனி, 11இல் குரு, 12இல் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் மீதான நம்பிக்கை மேலோங்கும். கணவன் மனைவிக்கு நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். மாலை வேளையில உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உங்க மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முயற்சி செய்யுங்க. இதனால மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க. பணியிடத்துல நீங்க செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. பணியிட சூழல் சற்று சுமாரா தான் இருக்கும். உங்க வாழ்க்கை துணையோட தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவீங்க. அவங்க உங்களை தவிர்க்கிற மாதிரி நீங்க உணருவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படும். பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தத்தின் காரணமா இன்னைக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு கல்வியில அதிகமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேலோங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் விரும்பிய செயல்களை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளோட சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுய தொழில் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள்
நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்வீங்க. அரசு காரியங்களில் அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்பிற்கு. சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாலை வேளையில குடும்பத்தாரோட உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாவே நடக்கும். லாபமும் கூடுதலாவே கிடைக்கும். இன்னைக்கு உங்களை மகிழ்ச்சியோடையும் ஆற்றலோடையும் வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. சில அசௌகரியங்களும் காணப்படும். இன்னைக்கு உங்க செயல்பாடுகளில் திருப்தி கிடைப்பது சற்று கடினமா இருக்கும். பணியிடத்துல பல சிறப்பான வாய்ப்புகளை நீங்க இழப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் திறமையோட பணியாற்ற நீங்க உங்க பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட சரியான முறையில் அணுகி எந்த விஷயங்களையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்க மன அமைதியை கெடுக்கும். உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். அதனால ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்கள் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும். இன்னல்கள் மறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இடையூறு செய்தவர்களை இனம் கண்டு விலகுவீங்க. தொழில் வியாபாரத்துல சிறிய அளவில் போட்டிகள் இருக்கும். வருமானம் சராசரி அளவில் இருக்கும். அரசு வகையில அனுகூலம் பெற கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு தாய் வழியில சில உதவிகள் கிடைக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி உங்க தேவைகள் எல்லாம் இறுதியில் பூர்த்தியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு பெரும்பாலும் சீராவே இருக்கும். உங்க விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பணியிடத்துல உங்க திறமைகள் உங்க மேலதிகாரிகளால பாராட்டப்படும். பணியிட சூழல் சிறப்பாவே இருக்கும். உங்க எண்ணங்களையும் உங்க கருத்துக்களையும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட பகிர்ந்துக்கிறதால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்க எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கும். நீங்க உங்க பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் முழுவதுமே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. நல்ல தைரியத்தோடையும் மனமகிழ்ச்சியோடையும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான ஆடைகளில் ஈடுபாடு உண்டாகும். புதிய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துல உறவினர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். நீங்க இன்னைக்கு உங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க. உங்ககிட்ட இருக்கும் நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணியில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரத்துல திருப்தி அடைவீங்க. உங்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சிறப்பா இருக்கும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்ககிட்ட இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும். உங்களை திடமா வச்சுக்கிறதுக்கான வலிமை உங்ககிட்ட இருக்கும். மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சிறுதூர பயணங்களால மனதில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். உங்க முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு நீங்க சந்தேகப்பட்டு சில உறவுகளை இழப்பீங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்துல சிறிய அளவுல இழப்புகள் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் சற்று மந்தமான நாளாவே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் தேவையான விஷயங்களை செய்வதில் விழிப்புணர்வோட காணப்படுவீங்க. இன்னைக்கு உங்களால கவனமா திட்டமிடுங்க. பணியிடத்துல உங்க பணிகளை கையாள்வதை சற்று கடினமா உணர்வீங்க. உங்க பணிகளில் சில தவறுகளும் நேர வாய்ப்பிருக்கிறதால உங்க பணிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்க மனதில் உள்ள குழப்பம் காரணமா உங்க வாழ்க்கை துணையோட தேவையில்லாத விவாதங்களும் தவறான புரிந்துணர்வும் காணப்படும். இது மாதிரியான நிகழ்வுகளை தவிர்க்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால மன அழுத்தத்தை குறைக்கலாம், ஆரோக்கியத்தையும் சிறப்பாக பராமரிக்கலாம். மாணவர்கள் கல்வியில கூடுதலா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நாவடக்கம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் தொடர்பான செயல்பாடுகளால தூக்கமின்மை ஏற்படும். உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்க. திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய பணிகள் நிறைவேற காலதாமதம் உண்டாகும். புதிய நபர்கள் கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய வகை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் இன்னைக்கு வந்து போகும். இன்னைக்கு நீங்க தெளிவா பேசுங்க. வாகனம் அடிக்கடி தொந்தரவை கொடுக்கும். உடல் அசதியும் சோர்வும் வந்து போகும். வியாபாரத்துல கடினமா உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதம் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு மன அழுத்தம் காரணமா சில சௌகரியங்களை இழப்பீங்க. மகிழ்ச்சியோட இருக்க இனிமையான இசை கேட்கிறதும் இறை வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் காத்திருக்கும். அதனால உங்க பணிகளை திட்டமிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட புரிந்துணர்வு சற்று குறைந்து காணப்படும். இருவரும் மனம் திறந்து பேசுறதாலையும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலையும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு உண்டாவதில் சிறு சிறு சிக்கல்கள் உண்டாகும். பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலிக்கான வாய்ப்பு இருக்கிறதால எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய
வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகம் அமையும். மறைவாய் இருந்த சில பொருட்களை பற்றிய தகவல் கிடைக்கும். பழமை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் தேவைப்படும். இன்னைக்கு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவைப்படும். எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் நிதானமா செயல்பட பாருங்க. ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை கையாளும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு உங்க அன்றாட பணிகளை அதிர்ஷ்டவசமா குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு நீங்க உற்சாகமா இருப்பீங்க. பணியிடத்துல உங்க பணி திறமைக்கான பாராட்ட பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். உங்க வாழ்க்கை துணையோட உண்மையா நடந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான பல வாய்ப்புகள் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோடையும் நல்ல சுறுசுறுப்போடையும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால நெருக்கடிகள் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. அடுத்தவங்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் சமயத்துல சற்று சிந்திச்சு செயல்பட பாருங்க. கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். இருந்தாலும் திடீர் செலவுகளால உங்க கையிருப்பு கரையும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட இணக்கமா நடந்துக்க பாருங்க. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தினர் உங்க ஆலோசனைகளை ஏத்துக்கிறதோட பாராட்டவும் செய்வாங்க. வியாபாரத்துல சற்று முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். இன்னைக்கு உங்க வளர்ச்சி அபாரமா இருக்கும். பரந்த நோக்கோட இன்னைக்கு நீங்க காணப்படுவீங்க. நீங்க சந்திக்கும் தடைகளையும் தகர்த்தெறிவீங்க. பணியிடத்துல நீங்க சிறப்பா பணியாற்றுவீங்க. உங்களின் இந்த போக்கின் காரணமா உங்க பணிகளை விரைந்தும் செய்து முடிப்பீங்க. உங்க மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்க வங்கி இருப்பை நல்லா பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடையும் சிறந்த ஆற்றலோடையும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் மனைவியால எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். சபை தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். தாய்மாமன் வழியில மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். புத்திரர்களால அனுகூலம் உண்டாகும். தூக்கமின்மையால பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றும். இன்னைக்கு மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க இன்னைக்கு ஒதுங்கி போவாங்க. நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்கும். பல விதங்கள்லையும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்காக வாதாடி நீங்க இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க. புத்தி கூர்மையோட செயல்படுவீங்க. நடக்கும் நிகழ்வுகளை எளிதா எடுத்துக்கிட்டா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்திப்பீங்க. பணியிடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் மும்முரமா ஈடுபடுவீங்க. பணிச்சுமை சற்று அதிகமா இருந்தாலும் நீங்க சாமர்த்தியமா அதையெல்லாம் கையாளுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நட்பான அணுகுமுறையை கையாள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு ஓரளவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகும். உங்களால இன்னைக்கு நினைத்த அளவு பணத்தை சேமிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் காரணமா இன்னைக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மையால இன்னைக்கு நீங்க அவதிப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துறதை தவிர்க்க பாருங்க. மாணவர்கள் சற்று கூடுதலா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொருள் வரவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நேரிடும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் வெளியூர் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான சில உண்மைகளை தெரிஞ்சுப்பீங்க. தொழில் தொடர்பான எதிரிகளை அடையாளம் காண்பீங்க. இன்னைக்கு எல்லாவற்றிலும் சாதகமான பலன்களே பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவில் திருப்தி காணப்படும். எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க.
ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சிலருக்கு கிடைக்கும். தேவையில்லாத கவலைகள் காரணமா சில சௌகரியங்களை நீங்க இழப்பீங்க. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். பணியிடத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படும். உங்க பணிகளை நல்லா திட்டமிட்டு செய்யறதால குறித்த நேரத்துக்குள்ளேயே உங்க பணிகளை செய்து முடிக்க முடியும். உங்க மனதில் ஏற்பட்ட ஏமாற்றங்களின் காரணமா உங்க வாழ்க்கை துணையோட கடுமையான வார்த்தைகளை பேச நேரிடும். முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பேசுறத தவிர்க்க பாருங்க. இருவரும் விட்டு கொடுத்து செல்வதால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தரும் விஷயங்களை பற்றி மட்டும் நினைக்க பாருங்க. இது உங்க மனதை அனுகூலமா வச்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மைகள் அறிவீங்க. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாம போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் சகோதரர்களுக்காக சில செயல்களை செய்து மன மகிழ்வீங்க. நண்பர்களால ஆதரவான சூழல் உண்டாகும். தந்திரமா செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தடைகளை கண்டு இன்னைக்கு நீங்க தளர மாட்டீங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களால நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாளா உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் வழியில சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திப்பீங்க. பணியிடத்துல உங்க பணியில் மும்முரமா காணப்படுவீங்க. பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். இது உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும். உங்க கருத்துக்களை உங்க வாழ்க்கை துணையோட பகிர்ந்துப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல திட்டங்களை பற்றி விவாதிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில தடைகளை கடந்த பின் உங்களுக்கு பணம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதை தக்க வச்சுக்க நீங்க குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பா கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும்.
இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ ஹனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் கௌரவ பதவிகளால நீங்க பிரபலம் அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. அஞ்ஞான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சொந்தமா மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு பெருகும். உறவினர்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சிக்கனமா செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல தைரியமா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இன்றைய நாளின் முடிவில் நீங்க சற்று கவலையா காணப்படுவீங்க. இருந்தாலும் உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியோடு இருக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்துல உங்க பணிகள் சற்று இறுக்கமா காணப்படுவதால சிறப்போட பணியாற்ற உகந்த நாளா இன்றைய நாள் இருக்காது. நீங்க சமயோகித புத்தியோட செயல்பட்டா உங்க பணிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உங்ககிட்ட காணப்படும் மன அழுத்தத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலும் சேமிப்பதற்கான ஆற்றல் சற்று குறைந்து காணப்படும். தேவையில்லாத செலவுகள் அதிகரித்து காணப்படுவது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு சிறு சிறு உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. குறிப்பா தலைவலி மற்றும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறதும், உணவு விஷயத்துல சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்கள் அதிகமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாம போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி